தர்மனிடத்தில் புடிச்சு வந்திருக்கிறார்கள். அதாவது அர்ஜுனன் நகுல சகாதி அபிமன் இவர்கள் தன்னந்தனை பிரிக்க வேணும். அப்படி பிரித்ததை உண்டானால் தர்மனை இழுத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ துரியோதனன் சொல்றாரு, ஆனால் குருவே சஞ்சய கலைஞர் என்று இருக்கிறார்கள், குறிப்பிட்ட உடையவர்கள் சஞ்சய கலைஞர் தமதோட படையினர் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து அவரை வெளியே சந்திக்க அழைத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய கலைஞர் அழைக்க சொன்னாரு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார்.
ஆமா. எப்பயுமே உங்களுக்கு சஞ்சலமா இருக்குமா? அப்படியாப்பட்ட படக்கூட்டம். எங்க மாமுங்கிறார் தாழ்வாய் மாமா, காலையில தான் நான் தப்பு பண்றது கூட நாளைக்கு போட்டு வந்துடும். சரியா? அப்படி சிந்தனை இருந்தா சரி. எப்படி எந்த நாட்டு அரசன்? எந்த நாட்டு அரசன்? எப்படி கலைஞ நாட்டு அரசர்கள் சரி. எப்படி வெங்கல முடி படித்தார்கள். சரி. அப்படி பல்லாயிரம் கணங்கள் பேர்கள் எப்படி கூட்டமாக வந்திருக்கின்றவன். கூட்டமா வந்திருக்கிறீர்கள். எப்படா இருக்குது? எப்படி இருக்கிறது? பண்ணி குட்டி போன நம்பறியா? ஒரு வருஷம் வந்து கூட்டமா யாரு? நீ யாரு வந்திருக்கீங்க? நீ மட்டும் தான் வந்திருக்கிற. நீ யாரு இருக்காங்க? ஒரே ஆள் வந்திருக்கீங்க. 10 பேர் வந்திருக்காங்களா? யார் யார் வந்திருக்கீங்க? அப்படி சந்தேகம் இருந்தாலும் நான் யாருக்கு? நீ யார் யார் வந்திருக்கீங்க? நீ மட்டும் வந்திருக்கியா? ஆமா. டைம் ஆச்சுடா. நீ யார் யார் வந்திருக்கீங்க? அப்படி நான் ஒண்டி இருந்தா சரியில்லை. நீ தம்பிமார்கள் பல்லாயிரம் கணக்கில் பேர் இருக்கின்றார்கள். ஆனால் நான் நடத்தேன் என்று அதை சீக்கிரம் என்னுடைய விளக்கம் எப்படி தெரியுமா? யாரு நீ? வா. என்னுடைய விளக்கம் தற்போது வந்திருக்கும் போது சார் யாரு தெரியுமா? சொன்னா
செய்யல. இப்படி ஏன் கயிறு எடுக்கிறா? தூக்கு போட்டு கயிறு போட்டா கயிறு எடுக்கிறா. அதை ஒண்ணு அடிக்கிறதுக்கு. என்ன அடிக்குது? நான் என்ன தப்பு செஞ்சு அடிக்கிறேன்? என்ன தப்பு செஞ்சா அடிக்க ஒரு ஆளை தானே விடுறோம். சும்மா அடிக்கூடாது. சரி பப்புனு பிடிக்காதுங்க. பப்புனா அது வந்ததே கஷ்டம். சரி சரி சரி. இப்ப ஆகும் தன்னுடைய விளக்கம் தெரிஞ்சு வேண்டாம். எனக்கு மட்டும் முடியும். உனக்கு மட்டும் பாபா மக்கள் எப்படின்னா துரியோதனன் இருக்கிறானே, அவனுடைய படைகள் கலை நாட்டுக்கு அரசன். நீங்களா? சரி உன் பேர்? என் பேரு கலிகாரவன். சரி இப்போ வந்து இன்னும் ஒருத்தர் மகாராஜ் வந்தாரு. நீங்க வந்து நீ யாரும் இருக்காங்க? தம்பி உன் தம்பி இருக்கா? கூப்பிடலாமா? மூஞ்சில பவுடர் இருக்கும். இழுத்து ஓட்டலாம் தெரியல. ஆமா உட்காரு ஏதோ அடிக்கிறான். பையன் நல்லா அடிக்கிறான். சரி முதல் நாட்டில் எங்களை சொல்லிவிட்டா மூணு வேலைக்கு போயிட்டு வந்தாயே. சரி போனால் போகட்டா. சரி ஜப்பையன் வந்தேன் வந்துடுறீ. ஆயா நீ யார்? அண்ணையா ராஜா வந்தேன் என் நாட்டை சேர்ந்தவன். இந்த நாட்டை சேர்ந்தவன். தாயா தாயா தந்தையா அம்மாயா? நல்லதான் உங்க அம்மாயா? உங்க அப்பா தெரியுமாடா வணக்கம். சொன்னாப்ப தெரியுமா? யாரும்
அப்படியா? ஆமா. செஞ்சு தரக்கறேன். 60,000 பேர்கள். 60,000 பேர்கள். துரியானுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் வந்திருக்கீங்க? சொல்லவா? சரி சொல்லுங்க. துரியானுக்கு பலரபுஜமாக இருப்பவங்க. சரி. 20 பாய்க்கு அப்படி இருந்தாலும் ஆமா. அந்த விஷயம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்களே, ஆமா. நீங்கள் கூட யார் வந்திருக்கிறார்களா? நீங்கள் மட்டும் தனியா வந்திருக்கிறீங்களா? நாங்களும் 60,000 வீரர்கள். எங்க இருக்கிறாங்க அவங்க? தம்பை மகளே அனைவரும் வரவேற்கிறேன். வந்திருக்கிறார்கள் தம்பை மகளே. உங்கள் வரவேற்றை சமாச்சாரம் என்னவென்றால் எப்படி அசுராபுரி வேந்தன் துரோதரயோதன் வேத காரணத்தோட ஆனால் வரவழைத்திருக்கின்றார். பக்கம் என்ன இந்த 60,000 பேர்களும் அனைத்து மலர்களையும் கொண்டு வந்து என்னுடைய பாதத்துல சாப்பிட்டிருக்காங்கன்னா கேளு இவங்களுக்கெல்லாம் தினைக்கும் கறி சாப்பாடு சாப்பாடு ஆபாயில் போட்டுருந்தா ஆஃப் பண்ணிட்டான். அவன் எதுக்காக அதனால இவங்களை எதற்காக கொடுத்து வச்சிருக்கிறேன்? வெளியே சண்டைக்கு கூப்பிட்டு சண்டை கூப்பிடணும். அதுக்காக வளர்த்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் இவங்களுக்கு சரியான டைம் கிடைச்சது. அதனாலதான் நான் அனைத்து வீரர்களும் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் உங்களை வளர்ச்சியது எதுக்காக வளர்த்தேன்? அதாவது இப்போ பார்த்தால் அந்த அர்ஜுனன் பீமனை நகுல சகாதேவனை ஓடோடு சென்று வெளியே சண்டை கிடைக்கணும். வாடா சண்டைக்கு. அதான் அர்ஜுனா வாடானா வரமாட்டான். அடியே பேடு விஜயா வாடா சண்டைக்கு. ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தால் வாடா சண்டைக்கு கூப்பிடணும். வாடா சண்டைக்கு கூப்பிடணும். ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தால் வாடா சண்டைக்கு கூப்பிடணும். ஆமா. பீமனை எப்படி கூப்பிடணும்? எப்படி ஒப்பன் பாண்டவிக்கு பிறந்ததே உண்மையானா வாடா சண்டைக்கு கூப்பிடணும். வாடா சண்டைக்கு கூப்பிட வேண்டாம். சாதாரணமா கூப்பிட்டா அவனுக்கு கோபம் வராது. அதனால அவன் தந்தை தாயை பழித்து சொல்லணும். தந்தை தாயை பழித்து சொல்ல வேண்டும். அப்படி 4 பேர்லயும் உனக்கு அது 60,000 பேர்ல சென்று 4 பேர்ல தனித்தனியா பிரிக்கணும். எப்படி 4 திசையாக பிரிக்க வேண்டாம். பீமனை ஒருவர் அழைக்க வேண்டும். அழைக்க வேண்டாம். அர்ஜுனனை ஒருவர் அழைக்க வேண்டும். அழைக்க வேண்டாம். சகாதேவனை ஒருவர் அழைக்க வேண்டும். அழைக்க வேண்டாம். அப்படி அழைத்தது உண்டானால் ஆனால் பிறகு தர்மன் மட்டும் தன்னந்தனியா வாடிலே பாடிக்குள்ளாத்தில் இருப்பார். முக்கியமாக இருக்கின்ற துரோணாச்சாரி சென்று தர்மனை ரதகுடி கம்பத்திலே கட்டி வருவார். அதற்காகவே கங்கணம் கட்டிருக்கிறார். ஓடோடு சென்று நீங்கள் அனைத்து பேர்களையும் வெளியே சென்று கலைக்கணும். அப்படி சஞ்சக்கிளைகள் என்று சொல்லக்கூடிய 60,000 பேர்களும் துரியோதனை வார்த்தைகளை கேட்டு உண்டு வெட்டி கிரந்தக செய்யக்கூடாது அப்படி நினைத்து இப்போது சென்று அந்த புறத்தில் இருக்கின்ற தர்ம பீமனை வெளியே போல கலைக்கிறேன் அப்படின்னு புறப்படுகிற போது அந்த சமயத்தில் பார்த்தால் தர்மச்சந்திரமூர்த்தியானவர் இந்த பாசவி நாடு வருவார். அவரால் கதை சொல்லுவார். சின்னத்தம்பி அவர்களுக்கும் ஆனந்தன் அவர்களுக்கும் அன்பளுக்காக நன்கொடையாக கொடுத்தவர் நண்பர்களுக்கு அத்தை அக்கா மாமன் மற்றும் சின்னம்மாடு சொல்லக்கூடிய அனைத்து பேர்களும் நன்கொடையாக 2 பேர்கள் கொடுத்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த துர்க்கியம்மன் கோபுரம் வந்தது போல் இந்த கோத்திரம் வாழ்வாய் என்று அம்மன் பேரில் பிரார்த்திக்கிறோம்.